ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவரோடு சமாதானமாய் உள்ளீர்களா? நாம் ஆண்டவரோடு கூட சமாதானமாய் இருக்கின்றோமா என்று தியானிப்போம். இந்த உலகத்திலே சமாதானமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே சமாதானத்தோடு அமைதியோடு வாழ்கின்றார்கள்? கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். யார் கொடியவர்? இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் தாங்கள் சமாதானமாய் அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பிறருடைய அமைதியை குலைத்து, பிறருடைய அமைதியை சீர்குலைத்து வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எரேமியா 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே யார் கொடியவர் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கூறுகிறவராக இருக்கின்றார். அவர்கள் இரத்தம் சிந்துகிறவர்களாக, அவருடைய கைகளிலே வில்லும் ஈட்டியும் ஏந்தி உள்ளார்கள். அவர்கள் கொடியவர்கள், இரக்கமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது பிறரை குத்தி அவர்களை கத்தியால் குத்தி அவர்களை ரத்தம் சிந்தும் அளவுக்கு சாகடிப்பது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே அநேகரை இன்றைக்கு கொன்று குவித்து கொண்டிருக்கின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம். இவர்களை தான் ஆண்டவர் கொடியவர் என்று கூறுகின்றார். இவர்களுக்கு என்ன இல்லை? இவர்கள் அநேகருக்கு முன்பாக நல்லவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர்களுக்கு சமாதானம், அமைதி இல்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். சீராக்கின் ஞானம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தமக்கு தாமே கருமையாய் இருப்போரை விட கொடியவர் இல்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதாவது தங்களுக்கும் அவர்கள் எந்த நன்மையும் செய்து கொள்ள மாட்டார்கள், பிறருக்கும் அவர்கள் எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சுயநலத்தோடு வாழ்கின்ற ஒரு நிலை. இப்படிப்பட்டவர்கள் மிக கொடியவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. பாருங்கள், மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஒரு முறை இயேசு கதிரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியே அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்களாம். அதாவது ஒரு வீட்டிலே ஒரு மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு சிலர் நாம் நடக்க முடியாதபடிக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக வாழ்கின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அவர்களை பார்த்தாலே நாம் முகத்தை மறைத்து கொண்டு ஓடி வந்து விடுகிறோம். காரணம் என்ன? அவர்களுடைய பேச்சு, அவருடைய செயல்கள், அவர்களுடைய நடத்தைகள், இவைகள் மனிதர்களை பயமுறுத்துவதாக, மிகவும் கொடிய தன்மை உள்ளவர்களாக இருக்கிறதை பார்த்து அநேகர் அவர்களை பார்த்த உடனே அந்த பக்கமே போக வேண்டாம் என்று சொல்லி, அந்த வீட்டிற்கே போக வேண்டாம் என்று சொல்லி, அந்த இடங்களுக்கே நாம் போக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி போவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு கொடியவர்கள் யார்? அநேகருக்கு வேலைகளை அதிகமாய் வாங்கி, அநேக வேலைகளை வாங்கி சரியான முறையிலே கூலி கொடுக்காத ஒரு நிலைகள், அதிகமான நேரங்களுக்கு அவர்களை வேலை வாங்கி கொள்கிற நிலைகள், தனக்கு கீழே வேலை செய்கிறவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை அடிமைகளைப் போல வைக்கின்ற நிலைகள், தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முரட்டாட்டம் பிடித்தவர்களைப் போல அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு கீழே உள்ளவர்களை மிகவும் துன்புறுத்தி பார்க்கின்ற ஒரு நிலைகள், இவைகளை எல்லாம் கொடியவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சரியான முறையிலே கூலி கொடுக்காது அவர்களை ஏமாற்றி அவருடைய கண்ணீரை வரவழைத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைகள் இன்றைக்கு அதிகமாய் காணப்படுகிறது. அடுத்தது பார்க்கும் பொழுது பிறருடைய சொத்தை, அதாவது பிறருடைய நிலப்புலங்களை தங்களுக்கு அவர்களை மாற்றி, பத்திரங்களை மாற்றி அதை தங்களுக்குரியதாக்கி கொள்கிறார்கள். அடுத்தது அவர்களை கொலை செய்கின்றார்கள். நிலங்களை தங்களுக்குரியதாக மாற்ற வேண்டும் என்று தங்களோடு பிறந்தவர்களையும் தங்களுடைய தாய் தகப்பனையும் கூட கொலை செய்ய துணிகின்ற ஒரு நிலைகள் இன்றைக்கு அதிகமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு எங்கே சமாதானம் இருக்கும்?
இப்படிப்பட்டவர்களுக்கு எங்கே அமைதி இருக்கும்? எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கொடியவர்களுக்கு இந்த உலகத்திலே அமைதியே இல்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, சமாதானத்தின் வழி பாவிகளுக்கு அறியப்படாத விதத்திலே உள்ளது. அதாவது அமைதியின் வழி பாவிகளுக்கு அது அறியப்படாத இடத்திலே தான் உள்ளது என்று ஆண்டவர் கூறுகின்றார். ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 12லிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பாருங்கள், எல்லாரும் நெறி பிழந்தனர், ஒருமிக்க கெட்டு போயினர். அவர்களது தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்களது நாக்கு வஞ்சகமே பேசும். அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு. அவர்கள் வாயில் சாபமும் கொடுமையும் நிறைந்துள்ளது. இரத்தம் சிந்துவதற்கு அவர்கள் கால்கள் விரைகின்றன. பாழாக்குதலும் அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன. அமைதி வழியை அவர்கள் அறியார்கள். அவர்களது மனக்கண்களில் இறையச்சம் என்பது இல்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்போ இந்த உலகத்திலே இன்றைக்கு நிறைய பணக்காரர் என்று வசதி உள்ளவர்களாக, பண வசதி உள்ளவர்கள், படித்தவர்கள் என்று சொல்லி, நிலப்புலங்கள் இருக்கிறது, நாங்கள் செல்வந்தர்கள் என்று சொல்லி மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அமைதியோடு கூட வாழ்கின்றார்கள், எப்படிப்பட்ட ஒரு அமைதியோடு கூட இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் தருகின்ற அமைதி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு அமைதியை தரும்? ஒரு 3 மணி நேரம் சினிமாவிலே அமர்ந்தால் அல்லது சுற்றுலாங்களுக்கு சென்றால் அது ஒரு அமைதியாக இருக்கிறது. நல்ல விருந்துண்டு கேலி ஒரு களியாட்டங்களிலே இருக்கும் பொழுது அதுல ஒரு அமைதி என்று சொல்லி உலகத்திலே ஒரு அமைதி இருக்கிறது என்று சொல்லி உலகம் தேடி திரிகிறது. ஆனால் அது எல்லாம் உண்மையான அமைதியா? உண்மையான அமைதியை இந்த உலகம் நமக்கு தருகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் தராத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அமைதி எப்படிப்பட்டது? அந்த அமைதி சாதாரணமான அமைதி இல்லை. இந்த உலகம் தருகிற ஒரு காசு பணம் கொடுத்து நமக்கு அந்த அமைதியை ஆண்டவர் கொடுக்கவில்லை. வசதிகளை கொடுத்து ஆண்டவர் அந்த வசதியிலே ஒரு இன்பத்தை கொடுத்து இதுதான் அமைதி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அமைதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை உருவாக்கியுள்ளார். தன்னுடைய இரத்தத்தினாலே, அந்த விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை நம் மீது ஊற்றி நமக்கு சமாதானத்தை, அமைதியை அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1 அதிகாரம் 20வது வசனத்திலே, சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தினால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டாராம். அப்போ இந்த அமைதிக்கு இந்த உலகத்திலே எங்கு சென்றாலும் அமைதி இருக்கிறது. கடற்கரைக்கு சென்றால் ஒரு அமைதி, நண்பர்களோடு இருந்தால் ஒரு அமைதி, சினிமாக்களுக்கு சென்றால் ஒரு அமைதி, அல்லது களியாட்டங்களுக்கு சென்றால் ஒரு அமைதி என்று சொல்லி பல வழிகளிலே பணத்தை கொடுத்து ஒரு அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறது, அமைதியை அடைகிறது என்று சொல்லி அமைதியை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் இயேசு எப்படிப்பட்ட அமைதி? அந்த அமைதியை கொடுப்பதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டியிருந்தது. அந்த இரத்தத்தை சிந்திதான் நம்மை கடவுளோடு கூட அவர் ஒப்புரவாக்கினார். அந்த இரத்தத்தினாலே தான் கடவுளோடு கூட நாம் விண்ணிலும் மண்ணிலும் அவர் கடவுளோடு கூட நம்மை ஒப்புரவாக்கும்படியாக அவர் தன்னையே சிலுவையிலே பலியாக கொடுத்தார். 4வதாக பார்க்கும் பொழுது, நற்செய்தி இயேசுவின் மூலமாய் வரும் அந்த அமைதியை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்றும் நற்செய்தியை அவர் இஸ்ராயேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். அதாவது நற்செய்தியின் வழியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய அமைதியை கொடுக்கிறவராக இருக்கின்றார், தம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கும் ஆத்துமா
ஆண்டவரோடு சமாதானத்தை கொண்டுள்ளதாக இருக்கிறது. எந்த ஆன்மா ஆண்டவரை உண்மையாகவே தேடி நம்பி விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருக்கிறதோ அந்த ஆன்மாவிற்கு ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியுள்ளார். நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் என்று நாம் வாசிக்கின்றோம். அதாவது நாம் எந்த அளவுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோமோ, அவர் மீது பற்று கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ளாக ஒரு அமைதியை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக, அவருக்குள்ளாக ஒரு நல்லுறவை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கின்றார். தொடர்ந்து நாம் தியானிப்போம். நாம் ஆண்டவரோடு கூட உறவிலே, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த நட்பிலே, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலே நாம் சமாதானத்தோடு அமைதியோடு கூட இருக்கின்றோமா? அவருடைய உறவிலே நாம் அமைதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் இந்த உலகம் தராத ஒரு அமைதியை நீர் உம்முடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றீர். இதோ கொடியவருக்கு இந்த உலகத்திலே அமைதியே இல்லை என்று நீர் கூறியிருக்கின்றீர். பாவிகளுக்கு அமைதியே இல்லை என்று நீர் கூறுகின்றீர். உலகத்திலே ரத்தம் சிந்துவதற்காக, பிறருடைய பொருளை கொள்ளையடிப்பதற்காக, பிறருடைய அமைதியை சீரழிப்பதற்காக இந்த உலகமானது எத்தனையோ வழிகளிலே மக்களை கொலை செய்தும் மக்களுடைய அமைதியை சீர்குலைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தகப்பனே, இதோ இந்த நாளிலுமாய் எங்களுக்கு உமது மேலான அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் தந்தையோடு கூட ஒப்புரவாகி கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்முடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சிந்தினீர். உம்முடைய நற்செய்தியின் வழியாக உம்முடைய அமைதியை எங்களுக்கு போதித்து நாங்கள் உம்மோடு கூட நல்ல உறவிலே வளர்வதற்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய நல்லுறவிலே வளரவும், உம்மோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி கொண்டு உம்மோடு கூட அமைதியிலே வாழவும் எங்களுக்கு நீர் அருள் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். எல்லா துதிகன மகிமையும் உமைக்கு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.